ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈற்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. தனை வெங்கடேச முகுந்தனை எனை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சந்தேகம் தெளிதல் படலம் 51வது பாட்டு. ஆனபாவிகள். ஆனபாவிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தான மந்திர விரதமோ மங்களால் தவிரும் என்பது பொய்யோ. ஈனமாம் பல ஜென்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சுடும் என்ற மறைமொழி நம்பினாள் வீடுண்டே. என் மனம் திரு கோயிலாய் குடியிருந்து குருமூர்த்தி ஜென்ம சஞ்சித வினைகள் விரதிடும் தேவரீர் மெய்ஞானம்
தன்மயம் தரும் மகிமையை விபூதராம் சமதரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீரே. அழிவில்லாத சர்பதமனை மைந்தனே அகமுகத்தவர் சேவர் வழி நடப்பவர் பரமுகம் ஆயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர்கான் அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோர் பழிதரும் பிறவி கடல் அழுங்குவர் பரகதி அடையாரே. சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ. பிறந்த ஜீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மனத மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய். திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறே. ஜகந்தனில் போது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருள் எல்லாம் அகந்தையாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும் கான் ஈசனார் செயல் அன்றே. மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும். தாவராதிகள் நசித்தில் ஒருவரும் ஜனனங்கள் நசியாவாம். கோபம் ஆதிகள் நசித்திடில் வந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. ஈசகாரியம் பிரளய தொழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள். தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசம் ஆக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்களானார். பாசமோகங்கள் பசுக்களின் செயல் அன்றி பசுபதி செயல் அன்றே. அச்சுவத்தம் என்றொரு மரம் அதில் இரண்டு அரும்பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அமரக்கணி நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாதென வியங்கிய பொருளாக வைச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. தாண்டவராய சுவாமிகள் தத்துவ விளக்கத்தில் தத்துவத்தை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் சிஷ்யனுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு எல்லாத்தையும் விடை கூடிட்டுருக்காருன்னு பார்த்தோம். முக்கியமாக பிராரப்த கர்மத்தை பற்றி சில கேள்வி வந்து, புண்ணிய பாபத்தை ஒருவர் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும்னு ஒரு வாசகம் இருக்குது. ஆனால் ஞானத்தினால நம்மளுடைய புண்ணிய பாபம் முழுமையாக நீங்கும்னு வச்சனம் இருக்குது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? ரெண்டு முரண்படுவது போல இருக்கின்றதே, அதை எப்படி நம்ம
தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்படிங்கும்போது அது 2 விதமாக சொல்லுகின்றோம். அதிகாரிகளுக்கு வேதத்துக்கு தக்கபடி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கார். கர்மகாண்டத்திலேயே தான மந்திர விரத ஹோமங்களால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கோணத்தில் உண்மைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஞானம் வந்துருச்சு அப்படின்னா முழுமையாக அனைத்து புண்ணிய பாபத்திலிருந்தும் நாம் விடுபட முடியும். இப்போ ஞானத்தினால எல்லா புண்ணிய பாபமும் நாசமடையும் அப்படின்னா ஏன் எல்லாரும் ஞானத்துக்கு போகலை? கர்மத்திலேயே ஏன் இருக்காங்க? எல்லாரும் கோயில் குளம் சுற்றிட்டு பகவான்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு ஏன் கேட்குறாங்க? ஞானத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு சிஷ்யனுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், வழியில் பள்ளம் மேடெல்லாம் இருக்குது. பார்த்து நடந்து போக வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு தான். அதுபோல் சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை தேர்ந்தெடுக்கின்ற நமக்கு ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. வழி நடப்பவர் பராமுகம் ஆகினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் விழுந்து அழுந்து. உலகமே நிலையில்லாதது, நீ பார்க்கின்ற பொருள், நீ அடைஞ்ச பொருள் எல்லாமே நிலையற்றதுன்னு நீ தினம் பார்க்குற, அவ்வளோ விஷயம் கேள்விப்படுறோம். ஆனாலும் ஏதோ கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரமையில் இருக்கும் இல்லையா? உனக்கு அந்த விவேக சக்தி இல்லாதது தான் காரணம். அழிவில்லாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர். வழி நடப்பவர் பராமுகம் ஆயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் விழுந்து அழுந்துவர். அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோர், முக்கியமான விஷயம், வெளிமுகம் கொண்டு வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இந்திரியத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையா சுகத்தை வெளியிலேயே தேடிட்டு இருப்பவர்கள் காமிகள் ஆனோர். வெளியே விஷய சுகத்திலேயே இன்பத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், அல்ப சுகத்தை நாடுபவர்கள், பழி தரும் பிறவி கடல் அழுந்துவர். அவங்களுக்கு என்ன கிடையாது? பரகதி அடையாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், அது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு அந்த நிலையற்ற பொருள்கள்லையே நிம்மதி கிடைச்சிருங்கிற ஒரு அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி சிஷ்யன் கேட்குற, அப்போ எல்லாருக்கும் அறிவோடையே பகவான் படைச்சிருக்கலாமே. அவர் படைப்பில் சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயல் என்ற எல்லாம் பகவான் தானே படைச்சிருக்காரு. பிறந்த ஜீவர்கள் என் செய்வார்கள்? எதுக்கு ஜீவரை குறை சொல்லணும்? அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ அப்படின்னு சொல்லினா நீ ஸ்ருதியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு சாஸ்திரம் நல்லா புரியலைன்னு அர்த்தம். நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டியை 2 விதமாக பிரித்து சொல்கிறேன். ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. 2 விதமான சிருஷ்டி இருக்குது. பகவான் ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்காரு மாயையினால். இது ஒரு மாயிக்கமான ஒரு சிருஷ்டி. இதில் நம்ம பங்குக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஜீவன் ஆகிய நாம் நம்ம ஒரு பங்குக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கோம். திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம்தான் சொல்லி கொடுத்தா நமக்கு தெரியுது. ஓ, பகவான் ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கோம் போல. ஜகம் தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள். பகவான் என்ன பண்ணிட்டாரு? மாயினால் ஒரு பஞ்சபூத சிருஷ்டியை உண்டு பண்ணிட்டார். பௌத்திகமான பாஞ்ச பௌத்திகமான ஒரு சிருஷ்டி. எல்லாமே பஞ்சபூதம் தான். உலகம்னு சொல்கிறோம், அது என்னது? எல்லாமே பஞ்சபூதத்தில் அடங்கும். அதனுடைய காம்போசிஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பங்குக்கு நம்ம ஒரு சிருஷ்டியை பண்ணிட்டோம். அவர் படைச்சு போட்டுட்டாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது என்னுடையது, இது நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? இதில் ஒரு அபிமானங்கள், அகந்தையாம் அபிமானங்கள், கோபங்கள், ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும். நம்ம பங்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிருஷ்டி பண்ணியிருக்கோம். ஆசைகள், கோபங்கள், அபிமானங்கள், நான் உடல்ங்கிற அபிமானத்தை நம்ம தான் சிருஷ்டி பண்ணியிருக்கோம். அதனால என்ன கிடைக்கிது நமக்கு? இந்த மமகாரம் வருது. நான் தனியாக நம்ம பிரித்த உடனே என்னுடையது, அப்போ என்னுடையது, எனக்கு இவையெல்லாம் வேண்டும், கிடைக்கலன்னா ஆசைகள், கோபங்கள், இதெல்லாம் நம்முடைய சிருஷ்டி.
புரிஞ்சுக்கோ. 2 சிருஷ்டி இருக்குது. பகவான் பொதுவாக படைச்சி போட்டுட்டாரு. இதில் நீ பாகப்பிரிவினை பிரிச்சுட்டு அதனால நிறைய உணர்ச்சி போராட்டங்கள் எல்லாம் உன்னுடைய சிருஷ்டி, இது பகவான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் இதில் எது அனுகூலம் எது பிரதிகூலம்ங்கிறத புரிய வைக்கிறார். மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். பகவானுடைய சிருஷ்டி அதுலேருந்து தான் நமக்கு முக்திக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் தான் நமக்கு மாயா சிருஷ்டியில் ஒரு மாயா குரு மாயா சாஸ்திரத்தை உபதேசித்து நமக்கு மாயா மோட்சத்தை இருக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. பிரம்மைவ சத்தியம் கடைசியில் படிக்கும்போது நமக்கு ரொம்ப அப்படி கம்பீரமாக இருக்கணும். இப்போது இந்த படைப்பு அனைத்தும் மாயை தான். மாயா சிருஷ்டி உனக்கு நிறையா பந்தத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இதில் முக்திக்கு வழியும் அவர் சேர்த்தே தான் கொடுத்துருக்கார். ப்ராப்ளத்தை மட்டும் கொடுக்கல, சொல்யூஷனையும் சேர்த்து தான் பகவான் கொடுத்துருக்கார். உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். ஆனால் அவரவர் ஜீவன் ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் என்னத்துக்கு காரணம்? உனக்கு பந்தத்துக்கு காரணம். ஜீவ சிருஷ்டி பந்த காரணம், ஈஸ்வர சிருஷ்டி மோக்ஷ சாதனம். மோக்ஷத்துக்கு சரியான வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா போட்டுக்கிடணும். நமக்கு அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு மோக்ஷத்துக்கு சாதனம். நெருப்பை வச்சு வீட்டையும் பற்ற வைக்கலாம், அடுப்பை பற்ற வச்சு சமையலும் பண்ணலாம். அதுபோல் இந்த ஈஸ்வர சிருஷ்டியை நாம் எதற்காக எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அதற்குரிய பயன்பாடு உண்டாகின்றது. ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜனிப்பிக்கும் பிணியாகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நான் இந்த உடம்புன்னு நினச்சி, இது என்னுடையதுன்னு நினச்சி, இது கிடைக்கணும், எனக்கு இது வேணும், ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுருக்கோம். இதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பந்தத்தில் ஆட்பட்டு கொண்டு இருக்கின்றோம். தங்களை சிருஷ்டிக்கும் பிணியாகும். இதன் காரணமாக மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறோம்? பிறவி சுழலில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். தாவராதிகள் நசித்திடில் ஒருவருக்கும் ஜனனங்கள் ரசியாவாம். ஈஸ்வர சிருஷ்டியில் ஏதோ ஒன்று அழிவு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் மோட்சம்லாம் வராது. ஆனால் ஜீவ சிருஷ்டி இருக்கு இல்லையா, நம்மளுடைய சிருஷ்டி இருக்கு இல்லையா, அது நசித்திடும்போது பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. நம்முடைய அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக நம்ம ஒரு சிருஷ்டியை படைச்சு வச்சுருக்கோம். அதை நாம் ஞானத்தினால் அழிக்கும்போது என்னாகின்றது? கொடும் பிறவிகள் போகும். அப்போ ஜீவ சிருஷ்டி பந்த காரணம், ஈஸ்வர சிருஷ்டி மோக்ஷ சாதனம். மோக்ஷ சாதனம். இப்போ ஜீவ சிருஷ்டியில் நம்ம நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொடும் பிறவிகள் போகும். ஆனால் ஈஸ்வர சிருஷ்டியில் ஒரு புல்லு செத்து போச்சுன்னா அதனால் மோட்சம்லாம் நமக்கு வராது. ஈஸ்வரனுடைய படைப்பில் ஒன்று நாசமாச்சுன்னா மோட்சம் வராது. நம்மளுடைய ஜீவ சிருஷ்டியாகிய இந்த அகந்தையாம் அபிமானங்கள் நாசமாகும் போது எப்படி நாசமாகும்? கிளாஸுக்கு முறையாக படித்து ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி நன்றாக நிதித்தியாசனம் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன ஒரு தவறான கற்பனை நம்ம மீது ஏற்றி வச்சுருக்கோமோ அது அழியும் போது என்னாகின்றது? கொடும் பிறவிகள் போகும். அதே தான் அடுத்ததுலேயும் சொல்கிறார். ஈசர் காரியம் பிரளயத்து ஒழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள். சிருஷ்டி அடங்கும் போது என்னாகின்றது? உடல்கள் தான் அழிகின்றது, உயிர்கள் அழிவதில்லை. என்ன பண்ணுறோம்? நம்ம அடுத்த கல்பம் வரும்போது திரும்பவும் யாரெல்லாம் அஞ்ஞானமாகவே உள்ளுக்குள்ளே போனோமோ திரும்ப அதே அஞ்ஞானியாகவே பிறப்பெடுக்க வேண்டும். எப்படி தூங்கும்போது அஞ்ஞானியாக தூங்கிட்டு அஞ்ஞானியாகவே முழிக்கிறோமோ அதே மாதிரி பிரளயம்ங்கிறது ஒரு ஈஸ்வரனுடைய சொப்னம் தான், நம்ம நித்ரை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் ஒடுங்கினாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அதனால் மோட்சம் கிடைக்காது. ஆனால் தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரியம் மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே எந்த இடத்துல எந்த சரீரத்தில்
எப்படிப்பட்ட வயதினராக இருந்தாலும் குரு சாஸ்திரத்தின் உதவி கொண்டு நம்முடைய அந்த விவேக சக்தியினால் எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை புரிந்து கொண்டோமே ஆனால் உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்னவா இருக்கலாம், ஞான முக்தர்களாக இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஜீவ சிருஷ்டியை நாசமாகும். நான் ஜீவன்னு நான் ஒரு சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால இந்த உடம்பு நான் நினைக்க தொடங்கிடுறேன். எதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேனோ அதெல்லாம் நான் சொல்ல தொடங்கிறேன். இந்த உடம்பை பயன்படுத்திட்டு இந்த உடம்பை நான் சொல்கிறேன், இந்த மனசை பயன்படுத்திட்டு இந்த மனசை நான் சொல்கிறேன். அதுபோல் அதனால் என்ன பண்ணிடுறோம், அதில் இருக்கிற எல்லா குறைகளும் என்னுடையதுன்னு சொல்ல தொடங்கிடுறோம். இப்போ இது உனக்கு இந்த ஜீவ சிருஷ்டி நாசமாகினால் உனக்கு உயிரோடு இருக்கும்போதே நீ ஞான முக்தி பெற முடியும். கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. நீ சொல்கிறீ இல்லையா, இந்த பந்தத்துக்கு காரணம் உன்னுடைய பற்று பாசம், உன்னுடைய அவிவேகம். அது பசுபதி செயல் கிடையாது, பகவானுடைய செயல் கிடையாது. நீ துன்பப்படுவதற்கு காரணம் இறைவன் கிடையாது, உன்னுடைய அவிவேகம்தான் அதற்கு காரணம். இன்னொரு இந்த ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டியாக விளக்குறதுக்காக இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு சாஸ்திரத்திலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அஸ்வத்தம் என்று ஒரு மரம், அதில் 2 அரும் பறவைகள் வாழும். நச்சும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கனி நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வைச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாய். கொஞ்சம் ஆழமான விஷயம். ஒரு மரம், அஸ்வத்த மரம்னு சொல்லப்படும். ஸ்வகன நாளை, அஸ்வகன நாளை இல்லாமல் போவது. எது நாளை இருக்காதோ அதுக்கு பேர் அஸ்வத். சரீரத்தை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இல்லை ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கு, வியங்கிய பொருளாகன்னு கொடுத்துருக்கு. வியங்கியனா குறிப்பு பொருளாக ஒரு உருவகம். இந்த சரீரத்தை ஒரு மரத்தோட சொல்கிறார். இந்த சரீரத்துக்குள்ளே 2 பறவை இருக்குது அப்படிங்கிற. ஒன்று என்ன பண்ணுது, அதில் மரத்தில் இருக்க பழத்தை எல்லாத்தையும் நன்று நன்றுன்னு சாப்பிடுதான். இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சாப்பிடுது. இன்னொரு பறவை என்ன பண்ணுதான், மெச்சும் அங்கே ஒரு பறவை தின்னாது சும்மா இருக்கான் ஒரு பறவை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒரு மாறுகின்ற அம்சம் இருக்குது, ஒரு மாறாத அம்சம். மாறுகின்ற அம்சம் தான் செயல்படுகின்றது. ஆழமாக சொல்லும்போது பிம்பம் பிரதிபிம்பம்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. இப்போ மாறாத அம்சம் ஒன்று இருக்குது, மாறுகின்ற. அந்த மாறுகின்ற அம்சம், அந்த ஜீவ பாவம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, உலக போகத்தை எல்லாத்தையும் அனுபவிக்குது. அதுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. நன்று நன்று என தின்னும். நல்லாவும் இருக்குது, சிலது நன்றாக இல்லாததும் இருக்குது. போகங்களில் நமக்கு எப்பவும் சுகம் மட்டும் கிடைக்காது, துக்கமும் சேர்ந்தே தான் இருக்கும். அதனால் அந்த பறவை எப்போவும் எப்படி இருக்குது, ஒரு பழம் நல்ல பழமாக இருக்கலாம், இன்றைக்கி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம், நாளைக்கு வெற்றி கிடைக்கும்னு நினச்சோன்னா ஏமாந்தும் போகலாம். அதான் அந்த மரக்கனி, அந்த போகங்கள், விஷய போகங்கள் சுகத்தை மட்டும் கொடுக்காது, துக்கத்தையும் சேர்ந்தே தான் கொடுக்கும். இன்னொரு பறவை என்ன பண்ணுது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித செயல்பாடும் இல்லாமல் இருக்கின்றது. மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வைச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாய். மாமரைனா வேதங்கள். வேதங்கள் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இப்படி 2 பறவையாக சொல்லியிருக்கு. நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஜீவ அம்சமும் இருக்குது, பிரம்ம அம்சமும் இருக்குது. எல்லா விவகாரத்தையும் நம்ம செயல்படுகின்றோம். ஆனால் அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சி செயல்படாமல் அசங்கமாக மாறாததாக இருக்கின்ற. அந்த ஜீவன் என்ன பண்ணுறான், விஷயபோகத்தெல்லாம் அனுபவிக்கிறேங்கிற பேரில் அவனுக்கு சுகம் துக்கம் 2மே அவனுக்கு வந்துக்கிட்டு. சுகம் வரும்போது நமக்கு நல்லா இருக்குது, ஆனால் என்னது, துக்கம் வரும்போது நமக்கு
கஷ்டமாயிரும். இதை பூர்ணானந்த சுவாமி இது ரொம்ப நல்லா சொல்கிறார். நம்ம பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்கும். கடவுள் சிருஷ்டி பண்ணார். ஒரு மரத்தில் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் எல்லாரும் அது போய் சாப்பிட்டதுனால கஷ்டம் வந்துச்சு. சொல்கிறாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கு, இந்த கதை தான் அங்கே போச்சு. அவர் சாப்பிடாதன்னு சொன்னார். இந்த உலக போகங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது பழங்கிற பேரில் அது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பழங்கிறது என்னது? இந்த உலக போகம். இந்த உலக போகம் சுகத்தை மட்டும் கொடுக்காது, உனக்கு துக்கத்தையும் கொடுக்கும். அதனால இந்த போகத்தில் நீ அனுபவிக்க உள்ளே போகாதன்னு பகவான் சொல்லியிருக்காரு. அவர் அதை அனுபவிக்கலை, அவர் சும்மா இருந்தார். ஆனால் அந்த ஜீவன் அவனுக்கு இந்த அவிவேகம் காரணமாக என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஆசை. பார்த்தோன்னே நல்ல ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது. இந்த ஜெகத்தில் ஒவ்வொரு ஜாமானும் புதுசு புதுசாக வருது நமக்கு. அப்போது அவனுக்கு அந்த விவேகம் இல்லாததுனால அவர் சொல்லியிருக்கார், நீ சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கார். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த ஜீவன் என்ன பண்ணுறான், அதில் சுகம் இருக்கிறது மாதிரி தெரியுது. பகவானுக்கு தெரியுது எல்லாமே மாயைன்னு தெரியும். இது எதுவுமே இருப்பே கிடையாது, உண்மையில் இருப்பற்றது, எப்போ மாறிக்கிட்டே இருக்கும்னு தெரியும். ஆனால் அந்த ஜீவன் அந்த உண்மை தெரியாததுனால என்ன பண்ணுறான், இந்த போகத்தை அனுபவிக்கிறேங்கிற பேரில், அந்த சுகத்தை அனுபவிக்கிறோங்கிற பேரில் அதனோட சேர்ந்து இருக்கின்ற துக்கத்தையும் சேர்ந்தே நம்ம அனுபவிக்க வேண்டியது. இதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம், ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அம்சத்தை சொல்கிறோம். நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒரு அம்சம் பாதிக்கப்படாததாக இருக்கின்ற, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பரமாத்ம தத்துவம் மாறாததாக இருக்கின்றது. திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்திலார். முதல்ல ஜீவனுக்கு அந்த பரமாத்மான என்னன்னு தெரியல. ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பதே. குரு சாஸ்திரம் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு அம்சம் இருக்குது. இந்த மாறிக்கிட்டே இருக்கிற அம்சம் உண்மையில் நான் கிடையாது. எது மாறாததாக இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் சுகதுக்கத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற அதுதான் உண்மையிலே நான். ஆனால் அந்த போலியான விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த என்ன சொல்கிற இன்னொரு பறவையை அது தன்னை என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இந்த அனாத்மாவோட சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது, ஜீவ அம்சமும் இருக்குது, பிரம்ம அம்சமும் இருக்குது. அதுதான் நமக்கு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. கிட்ட 2 அம்சம் இருக்குது, அதை நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சாஸ்திரத்தில் இது ரொம்ப மேலான ஒரு மந்திரம். முண்டகோபனிஷத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, ஸ்வேதாஸ்வரோபனிஷத்தில் இருக்குது, துவாசுபர்ணா சயுஜா சகாயான்னு ஒரு பெரிய மந்திரம் வரும். 2 பறவைகள் இருக்குது. ஒரு பறவை என்ன பண்ணுது, பேசாமல் சும்மா இருக்குது. ஆனால் இந்த போகத்தை அனுபவிக்கின்ற பறவை சுகத்தை அனுபவிக்கின்ற அதே சமயத்தில் துக்கத்தையும் சேர்ந்து அனுபவிக்கின்றது. இப்போ ஜீவன் நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்கின்றது. நாம் எதை நான் சொல்ல போகிறோம், ஜீவபாவத்தை விட்டுட்டு நான் அந்த பிரம்மபாவத்தை புரிஞ்சிக்கணும். இப்போ என்றைக்கு அந்த பிரதிபிம்பமான அந்த பறவை நான் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, இது எதுவுமே உண்மை இல்லைன்னு அந்த மாயையருடைய உண்மைத்தன்மை புரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது இல்லை, அதில் அந்த போகத்தை அனுபவிப்பது இல்லை. அடுத்து திரும்பத்தில் புண்ணிய பாபத்துக்கு ஈஸ்வரன் காரணமல்ல அப்படிங்கிறத சொல்கிறார். 59 இந்த ஜீவனால் வரும் பகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் வெந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள். இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் இந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி
அடைவார்கள். இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. 54வது பாட்டில் ஒரு கேள்வி கேட்டான். சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ, பிறந்த ஜீவர்கள் என் செய்வார், அவர்கள் மேல் பழி சொல்லும் வழி ஏதோ. நீதானே சிருஷ்டி பண்ண, அப்போது அவங்கள பண்ண நல்லது கெட்டது எல்லாம் அவங்க பண்ண புண்ணிய பாபம் எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இங்கே நிறைவு பண்ணுற. இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் அவன் செயல் இல்லாமல் அந்த தேவனால் வரும் என்னும் மூடர்கள் அதோகதி அடைவார்கள். நீ பாவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு காரணம் இறைவன்னு நீ சொன்ன அப்படின்னா அதோகதி அடைவார்கள். அதோகதினா கீழான பிறவிகள், மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்க வேண்டும். இந்த ஜீவனால் வரும் அறுபகை, ஜீவ சிருஷ்டி படித்தோம், அந்த ஜீவன் சிருஷ்டி பண்ண அறுபகைவர்கள். நமக்கு இவன் பகைவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா இவனுக்கு எனக்கு இவன் தான் எனக்கு பகைவன், அவன் தான் பகைவன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு உண்மையிலேயே பகைவன் யாரு? நமக்குள்ள நம்மளே நமக்கு பகைவனாகவும் இருக்கின்றோம், நண்பனாகவும் இருக்கின்றோம். ஆத்மைவ ஆத்மனா பந்துகு, ஆத்மைவ ரிபு ஆத்மனக. உனக்கு நீயே நண்பன், நீயே பகைவன். நமக்குள்ள 6 பகைவர்கள் இருக்கின்றார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். 6. காமம்னா ஆசை. ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன வருது? கோபம். காமம், குரோதம். கிடைச்சிருச்சு அப்படின்னா நானே வச்சுக்கணும் எல்லாத்தையும். லோபம், யாரு கூடயும் ஷேர் பண்ணுறது கிடையாது, எல்லாம் எனக்கே அப்படின்னு சொல்லிடுறோம். காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம்ங்கிறது அறிவில் மயக்கம், தப்பானதை சரின்னு சொல்கிறது, சரியை தப்புன்னு சொல்கிறது. அதுவும் ஒரு பகைவனாக சொல்லப்பட்டிருக்கு. ஆசை அதிகமாக இருக்கும்போது நமக்கு எது தப்பு எது சரிங்கிறதே நமக்கு தெரியாது. ராவணன் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய பக்தன், பிராமணன். ஆனால் ஆசை அதிகமாகும்போது அவனுக்கு சரி தப்பு எதுங்கிற அந்த விவேகம் இல்லை, அறிவில் மயக்கம் வந்துருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்னா கர்வம். நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா உடனே என்ன ஆயிடுது? நமக்கு என்ன மாதிரி யாருமே கிடையாதுன்னு அந்த ஒரு கர்வம் தலைக்கு ஏறிடுதுன்னு சொல்கிறோம். அப்புறம் மாத்சரியம்னா பொறாமை. எனக்கு மேலே யாராவது ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியல? பொறாமை தாங்க. இதில் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, பணக்காரங்களுக்கு தான் ரொம்ப பொறாமை இருக்கா, இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா இன்னும் வேணுங்கிற எண்ணம் இருக்குது, இல்லாதவங்களுக்கு அந்த பொறாமை இல்லையா அப்படின்னு ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6ம் நமக்குள்ளே இருக்கின்ற எதிரிகள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதெல்லாம் பகவான் சிருஷ்டி கிடையாது, ஸ்வயம் நம்மளே சிருஷ்டி பண்ணிக்கிட்டது. இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல், இவன் செயல் இந்த ஜீவனுடைய செயல். இந்த ஜீவன் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கானோ அதுக்கு சிருஷ்டிகர்த்தா யாரு? இந்த ஜீவன் தான். அப்படி சொல்லாமல் அந்த தேவனால் இல்லைல்ல பகவான் தான் அதை சிருஷ்டி பண்ணாரு அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா ஒரு அடைமொழி கொடுக்குறாரு. என்னும் மூடர்கள்னா அந்த தவறை இறைவன் மேல் சுமத்துபவர்கள் அதோகதி அடைவார்கள், அவர்கள் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். அந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று என்னும் விவேகிகள் அமல வீடு அடைவார்கள். இல்லை புரிஞ்சிருச்சு, என் தப்புக்கு நான் தான் காரணம், பகவான்கிட்ட என்ன சொல்ல மாட்டேன், நான் பழி தூக்கி அவர் மேலே நான் தான் என்னை திருத்திக்கிடணும், அவர் என்னை நல்லா தான் படைச்சிருக்காரு, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த 6 பகைவர்கள் தான் எனக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு புரிஞ்சு அந்த ஜீவனால் வரும் 6 பகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் என்னுடைய செயல்தான், அப்படி இல்லாமல் அந்த தேவனால் அன்று
ஈஸ்வரன் காரணம் இல்லை. என்னுடைய துர்குணங்களுக்கு நான் தான் காரணம். என் துர்குணங்களை இறைவன் படைத்தார்னு சொல்லக்கூடாது. என்னுடைய துர்குணங்களுக்கு நான் தான் காரணம், என்னுடைய செயலுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பொறுப்பை யார் எடுத்துக்கிட்ட? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒத்துக்கிட்டா தான் அதுலேருந்து வெளிவரணுங்கிற அந்த எண்ணம் வரும். என்கிட்ட இந்த கெட்ட குணங்கள் இருக்குது, முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நிறைய புண்ணியம் வேணும். நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட இந்த குணம் இருக்குது. நமக்கு அடுத்தவங்களோட குற்றங்கள் எல்லாம் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஆனால் நம்ம குற்றம் நமக்கு தெரியாது. யாராவது சொன்னாங்கன்னா கூட நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இல்லை நான் அப்படி இல்லை, நம்மளால் அவ்வளோ தூரம் நமக்கு அந்த கண்ணை மறைச்சிடும் அந்த அபிமானம், நம்ம மேலே இருக்கிற அந்த அபிமானம். அந்த தேவனால் அன்று என்னும் விவேகிகள் அமல வீடு அடைவார்கள். அமல வீடுனா மோட்சம், துன்பம் இல்லாத. மலம்னா அழுக்கு, இங்கே அழுக்குன்னா துன்பம், துன்பமே இல்லாத அந்த வீட்டினை அடைவார்கள். வீடுனா வீடு பேரு, மோட்சத்தை அடைவார்கள். சாமி சொல்கிறாங்க இப்போல்லாம் எல்லாரும் வீட்டில் இருந்தே வீடு பேர் அடைஞ்சிடுறாங்க. எல்லாருமே ஆன்லைனில் கிளாஸ் கேட்டே வந்து எல்லாரும் வீட்டில் இருந்தே வீடு பேர் அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு. அப்போது நமக்கு நம்மளுடைய சினத்தை காற்பது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நல்லா கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். நம்ம அலர்ட்டாக நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு பிரதிபக்ஷ பாவனான்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்மறையான நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அலர்ட்டாக நம்மக்கிட்ட இந்த குணம் இருக்குது, எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தர்மமாக அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன போவோம்? அடுத்து அதர்மமாகவும் நம்ம போக தொடங்கும். அப்போ அதில் இருக்க தோஷத்தை எல்லாத்தையும் நமக்கு நாமே இதை என்ன பண்ணணும்? ஆத்மைவ ஆத்மனா பந்துகு ஆத்மைவ ரிப்புகு ஆத்மனக. உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். ஆசையோடு என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட நம்ம சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிற, ஏன்னா அதுதான் நம்மளுடைய சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. அந்த அரு பகைவர்கள் அதை என்ன பண்ணணும்? நம்ம நண்பர்களாக நமக்கு நாமே நண்பனாக ஆகணும். எதுக்காக நமக்கு நாமே நண்பன் ஆகணும்? அப்போ தான் வீடு பேரு கிடைக்கும். அமல வீடு அடைவாரே. இதெல்லாமே நம்மளுடைய சிருஷ்டின்னு புரிஞ்சிக்கிட்டு ஈஸ்வரன் மேலே பழி போடாமல் அதனை நீக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ண வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஐயனே எல்லாருக்கும் தெய்வநாயகன் பொது ஆனால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வதே என்றாயே. குளவு மக்களை தந்தை போசிட்டரை குளிர்ந்து துஷ்டரை காய்வன் களைகள் நல்வழி வர செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. நலமை ஐயனே எல்லாவருக்கும் தெய்வநாயகன் பொது ஆனால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வதே என்றாயே. குளவு மக்களை தந்தை பொசிட்டரை குளிர்ந்து துஷ்டரை காய்வன் கலைகள் நல்வழி வர செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. ஒரு கேள்வி கேட்குறான். பகவான் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் பார்ஷியலாக இருக்கிற மாதிரி தெரியுதே. சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏன்? அக்கிரமமாக பண்ணுறேன், அவன் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லாவாக தான் ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாக வருது? நலம் மெய் ஐயனே. மெய்னா உடல், நலம் மெய்னா இன்பமே வடிவாகிய குருவே. குரு ஆனந்த ஸ்வரூபம். ஏன்னா அவர் தானே ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர் ஆனந்த மூர்த்தியாக இருக்கின்றார். எல்லாருக்கும் தெய்வ நாயகன் பொது. பகவான் எல்லாருக்கும் சமந்தான. ஆனால்
எல்லாருக்கும் பொது, காமன். என்ன பண்ணுறாரு? சிலரை வாழ்வித்தல், சிலரோடு கோபித்தல். சிலருக்கு என்ன பண்ணுறாரு? நினச்சதுக்கு மேலே கொடுக்குறாரு. சிலரோடு கோபித்தல், சிலருக்கு கஷ்டம் கொடுக்குறாரு. நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறாரு. ஏன், எதுக்காக அப்படி பண்ணுறார்? கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இல்லையா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். குலவு மக்களை தந்தை போல் சிஷ்டரை குளிர்ந்து துஷ்டரை காய்வன். பெற்றோங்க என்ன பண்ணுறாங்க? குலவு மக்களை, தங்களுக்கு பிரியமான குழந்தைகளை தந்தை போல, தாய் போல சேர்த்து போட்டுக்கலாம். என்ன பண்ணுறாங்க? சிஷ்டரை குளிர்ந்து துஷ்டரை காய்வன். சிஷ்டர்னா நல்ல சத்குணங்கள் இருக்கின்ற அவர்களை பகவான் என்ன பண்ணுறாரு? நல்லவர்களை குளிர்ந்து சந்தோஷம் கொடுத்து துஷ்டரை காய்வன். நம்மக்கிட்ட ஏதோ சில தவறுகள் இருக்கலாம், அவளை திருத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு? நம்ம ஒரு பிள்ளைங்கிட்ட நமக்கு நல்லா தான் இருப்பாங்க, 80 மார்க் வாங்கிட்டாலும் நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம். இன்னும் என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னும் மேலே உன்னால் முடியும், இன்னும் உனக்கு திறமை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறோம்? அவங்க தவறுகள் எல்லாத்தையும் ஒரு தந்தை திருத்துவது போல பகவான் என்ன பண்ணுறாரு? குணத்தை பாராட்டி குற்றத்தை ஒரு தாய் பெற்றோர்கள் கண்டிப்பது போல குற்றத்தை கண்டிக்கிறார்கள், குணத்தை பாராட்டுகின்றார்கள். அதுபோல சிஷ்டரை குளிர்ந்து நல்லவர்களை, நல்ல சாஸ்திரத்தில் வாழ்கின்ற நல்லவர்களை மகிழ்விக்கின்றார். துஷ்டரை காய்வன், தவறு செய்பவர்களை தண்டிப்பார். கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாய். சில நேரங்களில் பார்க்குறோம், நல்லவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? கலைகள்னா சாஸ்திரங்கள். சில நேரம் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து பகவான் என்ன பண்ணுறாரு? தன் பக்கத்தில் இழுத்து கொள்கின்றார். அதுவும் கருணை என்று அறிவாயே. தண்டம்னா என்னது? பனிஷ்மெண்ட். நல்ல பக்தியாக தான் இருக்கும், தர்மமாக தான் இருக்கும், ஆனாலும் மோட்சம் வேணுங்கிறதுல தீவிரம் வராமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார்? ஓங்கி சத்துன்னு ஒரு அடி கொடுப்பார். கொடுத்து என்ன பண்ணுவார்? நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். கொடுத்து போதும், இனிமேல் நீ மோட்சத்துக்கு வா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? தண்டமும் கருணை என்று அறிவாயே. அது பேர் மரக்கருணைன்னு சொல்கிறோம். அறக்கருணை, மரக்கருணை. நம்ம பாட்டு பெறாக்கு பார்த்துட்டு உறவுகளில் இதிலையே சுகம் கிடச்சிராதான்னு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? டெம்பரரியான விஷயத்துலையே நமக்கு நிம்மதி கிடச்சிராதான்னு மோட்சத்தை கோட்டை விட்டுருப்போம். ஆக்சுவலாக பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டது? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. தினம் கிளாஸில் சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? மோட்சத்துக்காக. நம்ம சுற்றி முற்றி எல்லாம் பார்க்குறோம், இவங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றுறாங்க, பேரம்பேத்தி கூட இருக்காங்க, இவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க, நமக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சுகம் கிடைக்காதான்னு என்ன பண்ணுவோம்? நமக்கு தகுதி மோட்சத்துக்கு இருக்கும், ஆனால் வரமாட்டோம். இப்போ என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து தண்டமும் கருணை என்று அறிவார். நம்ம கைவிலை நாணயத்தில் படிக்கும்போதே முதல்ல என் சிஷ்யன் எப்படி ஓடி வந்தான்னு தெரியும். வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல என்ன பண்ணுறான்? பூத பௌதிகங்களாலும் தவணம் 3 அடைந்து படாத கஷ்டம் கிடையாது. அவ்வளோ கஷ்டம் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போதுண்டா சாமி, சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு போட்டுட்டு எனக்கு இந்த ஜென்மால கண்டிப்பாக மோட்சம் வேணும்னு பகவான் என்ன பண்ணுறாரு? தண்டமும் கருணை என்று அறிவாயே. விஷய சுகத்திலிருந்து நம்ம பிரம்ம சுகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வர்றது அதுவும் அவருடைய கருணை. ஏன்னா நம்மளை இந்த பந்தத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி சில நேரம் ஏன்னா நமக்கு விரும்பியதை கொடுக்க மாட்டார். நம்ம
தர்மமான வழியில் இருக்கும்போது நம்ம விரும்பியதை கொடுக்க மாட்டார். நமக்கு எது நல்லதோ, நமக்கு எது மேலானதோ அதை கொடுப்பார். நம்ம அல்பத்தை விரும்பலாம், நம்ம ஒரு கண்ணாடியை விரும்பலாம், அவர் வைரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன குழந்தை மாதிரி ஒரு பொம்மைக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அவர் நிலையானது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். உன்னால் முடியும், அதை போட்டுட்டு வா அப்படின்னா போட மாட்டோம். விஷய சுகத்தை போட்டுட்டு வா அப்படின்னா போட மாட்டோம். குழந்தைங்க விட்டுட்டு வரலைன்னா என்ன பண்ணுவோம், பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அடி கொடுத்து அதை நல்வழிப்படுத்துவது போல் மண்ணை திங்கும். கேக் வாங்கி வச்சுருப்பாங்க, என்ன பண்ணுவோம், அதுவே மண்ணை போய் திங்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 4 சாத்தி இழுத்துட்டு வந்து எதை சாப்பிடணுமோ மேலானதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாராம், கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும், சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசம் பண்ணுகின்றது, தண்டமும் கருணை என்று அறிவாயே. நமக்கு பகவான்கிட்ட பக்ஷபாவம் கிடையாது, அதுக்கு சொல்ல வர்றார் பகவானுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான். சிலரை வாழ்வித்தல் சிலரை கோபித்தல். எதுக்காக சிலருக்கு கஷ்டம், என்ன குந்தி பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறா, எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறேன். கஷ்டத்தை கொடு, நான் அப்போ தான் நான் உன்னை நினைப்பேன், மறக்காமல் இருப்பேன். இப்போ நமக்கு சில நேரங்களில் இது போன்ற தண்டங்கள் இறைவனுடைய கருணை என்று நீ அறிவாயே. கற்பக மரம் கனல் மூன்றும் தனையடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாளும் அணைய ஈசனும் அடைந்தவர் கருள் செய்வன் அகன்றவர் கருள் செய்யாம். இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகும் என்று எண்ணினி அறிவாயே. மனை விளங்கரு மைந்தனே கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தனை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாளும் அணைய ஈசனும் அடைந்தவர் கருள் செய்வன் அகன்றவர் கருள் செய்யான். இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகும் என்று எண்ணினி அறிவாயே. அதே கருத்தை தான் இன்னும் விளக்கமாக சொல்கிறார். நீ சொல்கிற இல்லையா, சிலருக்கு மட்டும் ஏன் கடவுள் ப்ளஸ் பண்ணுறாரு, சிலருக்கு மட்டும் ஏன் ப்ளஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறார். மனை விலங்கு அரு மைந்தனே. மனை இந்த சம்சார பாசம் விலங்குன்னு சொல்கிறேன். அந்த விலங்கு அதை அறுத்த மைந்தனே, பற்றற்ற மைந்தனே, நன்றாக சம்சாரத்திலிருந்து விடுபட்ட சிஷ்யனே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தனை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்து ஆளும். கற்பக விருட்சம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்வர்க்கத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடியில் போய் நின்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம். இறைவனை நம்ம கற்பக விருட்சம்னு சொல்கிறோம். இப்போ கற்பக விருட்சம், கனல், கனல்னா நெருப்பு, புனல்னா நீர், மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்து ஆளும். கற்பக மரம் எதை நீக்கும், வறுமையை நீக்கும். வறுமை இருக்குது அப்படின்னா கற்பக மரத்துக்கு அடியில் போய் நின்று நம்ம போய் செல்வம் வேணும்னு கேட்டால் நமக்கு செல்வத்தை கொடுக்கும் சக்தி அந்த கற்பக மரத்துக்கு இருக்குது. நம்ம என்ன செய்யணும், கற்பக மரத்துக்கிட்ட நம்ம தான் போகணும், மரம் நம்மளை தேடி வராது. இப்போ யார் போகிறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கும். சாதா மரத்தை கூட எடுத்துக்கலாம், நிழல் வேணும்னா குளிர்ச்சி வேணும்னா அந்த மரத்துக்கடியில் போகணும். கனல், கனல்னா நெருப்பு, குளிர்கின்றது. நல்ல ஒரு ஸ்னோ இருக்கிற இடத்துல குளிருக்கு கொஞ்சம் உஷ்ணம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும், அங்கே நெருப்பு இருக்குன்னா நம்ம தான் நெருப்புக்கிட்ட போகணும். அது மாதிரி புனல், நீர், ரொம்ப தாகமாக இருக்குது, தாகம் வேணும்னா, தாகமாக இருந்தால் தண்ணியை நம்ம தான் குடிக்கணும். யார் குடிப்பா, நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும், யாரும் சாப்பிட முடியாது. இப்போது உனக்கு வேணும்னா
நீதான் போய் கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும். அதே தான். எக்ஸாம்பிள், கற்பக மரம், கனல், புனல் மூன்றும் தனை அடைந்தவர் வறுமையும் சீத்தம்னா குளிர்ச்சி, தாகமும் தவிர்த்துல நீக்கி ஆளும், நமக்கு நன்றாக சுகத்தை கொடுக்கும். அதுபோல அணையனா அதுபோல ஈஸ்வரனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வான். போய் கேட்டாதான் கொடுப்பார். அவரா மோட்சத்தை கொடுக்க மாட்டார். கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், நான் கேட்கவே இல்லை, நீ எதுக்கு மோட்சம் கொடுத்த, நம்மளே பிளேட்டு திருப்பிடுவோம், பகவான்கிட்டே திருப்பிடுவோம். நம்ம எனக்கு வீசா வேணும், இது வேணும், அது வேணும் தான் நான் கேட்டேன், நான் மோட்சம் யாருக்கு வேணும், நம்ம பிளேட்டை திருப்பிடுவோம். பகவான் என்ன சொல்கிறார், யார் யார் எதை கேட்குறாங்களோ அதை நான் தருகின்றேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் மாமேவ விததாம் யகம். யார் யார் என்னென்ன என்கிட்ட கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்குறேன். அணைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வான். அழுத குழந்தை தான் பால் குடிக்கும். இப்போ நமக்கு நம்முடைய விருப்பத்தை தெரிவித்தோம், நம்ம பக்தியை நம்ம பகவான் கிட்ட தெரிவித்தோன்னா அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அகன்றவருக்கு அருள் செய்யான்னு கேட்காதவனுக்கு என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அகன்றவர்க்கு அருள் செய்யான். இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும், யோசிச்சு சொல்லு. இப்போ தப்பு யார் மேலே தப்பு? இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று எண்ணி நீ அறிவாயே. இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், இறைவனை நம்பினார் கெடுவதில்லை. இத்தகைய இணைய குற்றங்கள் எவருக்கு குற்றமாகும்? தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்னுயாத், காமானம் ஆப்னுயாத் காமி, பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. எதில் வருது? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். எதை கேட்குறாமோ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும்போது நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அதை கொடுக்க ரெடியாக இருக்க. தர்மம் வேணும்னா தர்மம், தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்னுயாத். பொருள் வேணும்னு படிக்கிறியா, எனக்கு இது வேணும் அது வேணும், தப்பே இல்லை. எது வேணும்னு நினச்சி சங்கல்பம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறியோ அதை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்னுயாத், காமானம் ஆப்னுயாத் காமி. உனக்கு ஆசைகள் இருக்குது. பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. உனக்கு குழந்தை செல்வம் வேணும்னா குழந்தைகள் கிடைக்கும். இப்போது நிர்ணயம் பண்ணுறது, சங்கல்பம் பண்ண வேண்டியது யார்? அந்த ஜீவன் தான் சங்கல்பம் பண்ண வேண்டும். இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும்? இதில் என்ன பண்ண முடியாது, பகவானை நீயே குற்றம் சொல்ல முடியாது. நம்ம தான் நம்முடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும். இப்போ நம்மளுடைய பிரார்த்தனை எப்படியாக இருக்கின்றது? அதற்கு தக்கபடி பகவான் அனுகிரகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், இறைவனுடைய காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது, உன்னுடைய பாய் மரத்தில் அந்த பாயை நீயே அவுத்து விடு அப்படிங்கிறார். நம்ம ஒரு காலடி எடுத்து வச்சோன்னா பகவான் 10 அடி எடுத்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. நம்ம தான் நம்மளுடைய விவேக சக்தி இல்லாமல் என்ன பண்ணிடும், தப்பானதை தேர்ந்தெடுத்து விடுகின்றோம். ஏன்னா ஜீவனுக்கு பகவான் நல்ல புத்தி கொடுத்திருக்கார், விவேக சக்தி கொடுத்திருக்கின்றார். நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதனாலும் தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் இறைவன் வாய்ப்பையும் கொடுக்குறார். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுல தான் நமக்கு நம்ம புண்ணியம் கரெக்டாக வேலை பார்க்கும். புண்ணியம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேர்வு இந்த விஷய சுகத்தை விட்டுட்டு நம்ம குழியில் விழுந்து அழுந்துவர் கான் பார்த்தோம் இல்லையா, அப்படி விஷயத்துக்காக பராமுகமாகி வெளிமுகம் கண்டு காமிகளானோர் வெளியில் சுகம் இருக்குன்னு நிலையில்லாத சுகத்தை தேடி நம்ம வாழ்க்கை பூரா நாடி நாடி ஓடினோம்னா கண்டிப்பாக மீண்டும் இந்த பிறவி சக்கரத்தில் என்ன பண்ணியிருப்போம், சுழல தேவைப்படும். அதனால் பகவான்கிட்ட எந்த விதமான பாரபட்சம் இல்லை. பகவானுடைய சிருஷ்டி நமக்கு அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. அவர் நமக்கு மோட்சத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நம்ம தான் தேர்ந்தெடுப்பதில் நமக்குத்தான் விவேக சக்தி இல்லை. அப்போ அதனால் பகவானை
குறை சொல்லாத. 2 விஷயம் சொல்லிட்டாரு. பசுபதி செயலன்றேன்னாரு. என்ன பார்த்தோம் நம்ம? பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. பகவான் மேலே குறை சொல்லாத அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? இணைய குற்றங்கள் எவர் குற்றம், யார் மேலே தப்பு என்று எண்ணி நீ அறிவாயே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிப்பது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம விடாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் சில நேரம் ஸ்மூத்தாகவே சொல்லி கொடுத்துருவார். சில நேரம் நமக்கு புரியல அப்படின்னா தண்டம் கொடுத்தும் என்ன பண்ணுறாரு? தண்டமும் கருணை என்று அறிவாயே. அறக்கருணை இருக்குது பகவான்கிட்ட, மரக்கருணை இருக்குது. இப்போ அதனால் பகவான் ஏன் நமக்கு இதை கொடுத்துட்டாரு? ஏன் இவ்வளோ நல்லா நான் இவ்வளோ தர்மமாக தான் இருந்திருக்கேன், என்னோட சிந்தனையில் நான் எந்த விதமான அதர்மமும் பண்ணலை, ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னா நம்மளை இந்த பக்கம் திருப்புவதற்காக. நம்ம வெளிமுகமாகவே இருந்ததை நம்ம உள்முகமாக திருப்பி நம்மை மேலானதை கொடுப்பதற்காக. நம்ம அல்பமானதை விரும்பி இருக்கலாம், ஆனால் பகவான் நமக்கு மேலானதை கொடுப்பதற்காக. அதனால தான் நம்ம கர்மயோகத்தில் எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டம் நம்மளுடைய அறிவு முதிர்ச்சிக்கும் நம்ம மனப்பக்குவத்துக்கு தேவைப்படலாம். நமக்கு தெரியாது. இப்போ கஷ்டங்கள் தான் என்ன பண்ணுது? நமக்கு பல நேரங்களில் ஒரு முதிர்ச்சியை கொடுத்து என்ன புரிய வைக்குது? எதுவுமே நிலை இல்லைங்கிறத புரிய வைக்குது. உண்மையிலேயே நமக்கு நிம்மதிங்கிறது வெளியில் எந்த விஷயத்துலையும் புற விஷயத்தில் இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு பகவான் என்ன கொடுக்குறாரு? தண்டமும் கருணை என்று அறிவாயே. அதனால் பகவானுடைய நியத்தி ஒரு நாளும் தவறாக இருக்காது. காரணமின்றி எதுவுமே நடப்பது இல்லை. இப்போ நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறதுக்கு இப்போ நமக்கு புரியாமல் இருக்கலாம். காலப்போக்கில் நமக்கு ஒரு மேலான லட்சியத்தை நோக்கி நம்ம போகணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு டைவர்ஷன் கொடுத்துருப்பார். அந்த நேரம் அது கல்லு முள்ளு மாதிரி தெரியலாம், ஆனால் அது ஒரு நல்ல பாதையை நோக்கி நமக்கு மேலான அந்த வீடு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அமல வீடு அடைவாரே. நமக்கு நிறைய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸ்வரன்கிட்ட இருக்கிற டவுட்டு, சிருஷ்டியில் இருக்கிற டவுட்டு எல்லாத்தையும், அதனால தான் நமக்கு கைவல்ய நவநீதம் 1 படித்தா நமக்கு கண்டிப்பாக நிறைய டவுட்ஸு கிளியர் ஆகும். மோட்சத்துக்கு அதனால தான் நம்ம சொல்கிற விஷய மண் தின்று அலைவரோ பசி இல்லாரே. நமக்கு முழுமையான நிம்மதி இந்த கைவல்ய நவநீதத்தை படிக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஜீவன் முக்தியும் கிடைக்கும், விதேக முக்தியும் கிடைக்கும். நமக்கு கைவல்ய கணபதி நமக்கு இதுக்கு நன்றாக அனுகிரகம் செய்யட்டும். இந்த ஜீவனால் வரும் பகை எல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள். இந்த ஜீவனால் வரும் பகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. நலமே ஐயனே எல்லாருக்கும் தெய்வநாயகன் பொதுவானார். சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வதேன் என்றாயே. குலவு மக்களை தந்தை போல் சிஷ்டரை குளிர்ந்து துஷ்டரை காய்வன். கலைகள் நல்வழி வர செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. கலைகள் நல்வழி வர செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. கருமைந்தனே கற்பக மரம் கடல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீரமும் தாகமும் தவித்தாளும் அணைய ஈசனும் அடைந்தவர் கருள் செய்வன் அகன்றவர் கருள் செய்யான். இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று எண்ணி நீ அறி
ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.